சிம்மம். சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. நாங்க நம்புறதே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாருக்கும் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தம்ப்நெயில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டிப்பா உள்ள கண்டென்ட்ல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். ராசி பலன் மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணல. இப்போ நிறையா இன்ஃபர்மேட்டிவான அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கால்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. அப்ராடில் இருக்கிறனால கால்ஸ் எதுவுமே வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்மம். இந்த செப்டம்பர் மாதம் சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். சிம்மம் ராசிக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. என்ன அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, அது ஒண்ணுதான் குறை. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா கோச்சார வேதை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கோச்சார வேதைனா உங்களுடைய ராசிக்கு 8ல சனி இருக்கும்போது அந்த 8வது இடத்துக்கு பின்னாடி 7வது இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சனி ஸ்தம்பிச்சு செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ அஷ்டம சனி செயல்படாது அப்படிங்கறதுனால அப்படியே 0 ஆயிடும்லாம் அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, 8ல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுத்தி கொடுத்துட்டே இருக்கும். பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. இப்போ லாஸ்டா மிதுனம் ராசிக்காரங்களோ இல்ல கடகம் ராசிக்காரங்களோ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே நீங்க பட போறது இல்லை. ஆனாலும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. 8ல இருக்கக்கூடிய சனி அந்த சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இருந்தாலும் இந்த வருஷம் எல்லாருக்கும் அது நடக்காது. இந்த வருஷம் அது நடந்திருக்கு. சிம்மம் ராசிக்காரங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. என்னங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமா, 8ல சனி இருக்குல்ல, அதையும் நீங்க அதுக்காக அது குருவாயிடாதுல்ல. 8ல சனி இருக்கிறது தானே. ஸோ அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி 8ல சனி இருக்கிறது மட்டும்தான் ஒரு குறைய தவிர செப்டம்பர் மாதம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சுக்கிரன் வர்றது சில சுப விரயங்களை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, சில பேர் பார்த்தீங்கன்னா வீடே கட்டுறது மாதிரியான விஷயங்களை உங்க பணத்தை செலவு பண்ற மாதிரி இருக்கும். பெண் குழந்தைகளால செலவு, பெண் குழந்தைகள் விஷயத்துல ஒரு சுப செலவு மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சிம்மம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். உங்களுடைய ராசி மேலேயே உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ஆட்சி ஆகுது. ரொம்ப நல்ல விஷயம். சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி ஆகிறதுனால மனசு ஒரு நிலையில இருக்கும். அஷ்டம சனிலாம் பெருசா வேலை செய்யாது. நல்ல முடிவு எடுக்க முடியும். மனதைரியம் இருக்கும். தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். ஸோ நல்ல ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட ரொம்ப சூப்பரா இந்த செப்டம்பர் மாதம் நீங்க செயல்படுவீங்க. தலைமை பதவியான மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும், கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய் பாவத்தன்மை அடையுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. முதல் ஒரு 15 நாளைக்கு மட்டும். அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம். சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பங்காளி விஷயம், உங்களுடைய சகோதர வழி உறவு, கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, உங்களுடைய அம்மா வழி கசின்ஸ், அப்பா வழி கசின்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாய் தகராறு வரும். மனதைரியம் கெடும். சகோதர உறவு கெடும். செவ்வாய் பாவத்தன்மை அடையுது சனியுடைய பார்வையினால. புதன் வீடு அதுக்கு ஏற்கனவே பிடிக்காத வீடு. செவ்வாய்க்கு சனி பார்வையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறத பார்ப்பீங்க. 9வது இடம் பூர்வீக சொத்து தகராறு மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். பூர்வீகம் சம்பந்தமான இடத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்காது. அப்பாவுக்கும் உங்களுக்குமே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த செப்டம்பர் மாசம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அப்பா வழி உறவுகள் இருக்குல்ல, அது எதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்காது. தேவையில்லாத சண்டைகள், அப்பா வழி உறவுகளோட தேவையில்லாத வாய் தகராறு மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் கெடுது அப்படின்னோட பயந்துட வேண்டாம். சகோதர காரகன் தான் செவ்வாய். சகோதர ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில தான் இருக்கு. சகோதர காரகன் கெடுறாரு. ஆனாலும் சொந்த ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா 11வது அதிபதி 3வது அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான புதனும் 3வது அதிபதியான சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. அதனால சகோதர உறவு பெரிய அளவுல பாதிப்பு எதுவுமே இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதி ஆட்சியாகவும் ஆகுது இந்த செப்டம்பர் மாதம். ஸோ மூத்த சகோதரரால் உங்களுக்கு உதவி,
நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது, முயற்சிகள் பலிக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் கெடுது 2 பாவகிரகங்களுடைய தொடர்புனால. இருந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுங்க. ஏன்னா புதனும் ஆட்சி ஆகுது இல்லையா, தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி. ஸோ ஸ்தானம் கெடுது, ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களால சமாளிச்சு வர முடியும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துக்கு குருவுடைய பார்வை வந்து படுது. இருந்தா கூட சனியுடைய பார்வையும் சேர்ந்து படுறதுனால குழந்தைகள் விஷயத்துல இந்த வருஷம் ஃபுல்லாவே சில குறைகள் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் மந்தமா இருக்கிறது, குழந்தைகளால சில மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பா இருக்கும். இருந்தா கூட பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. குருவுடைய பார்வை இருக்கு, கண்டிப்பா குருவுடைய பார்வையும் ஸ்தானத்துக்கு இருக்கு. ஸோ பாதிப்புகள் பெரிய அளவுல இருக்காது. சில குறைகள் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 7வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா, குரு பார்வை வாங்கி தான் இருக்கு. மனைவி, குழந்தைகள், குடும்பஸ்தானமும் கெடுது. மனைவி விஷயத்துல உங்களுடைய காதல், மனைவி மாதிரியான பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த உறவுகள் கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது செவ்வாய் வந்து இந்த செப்டம்பர் மாசம் பாவத்தன்மை அடைகிறனால முதல் ஒரு 15-20ஆம் தேதி வரைக்குமே வந்து சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் சகோதர வழி உறவுல. எல்லா ராசிக்குமே உள்ளதுதான். ஆனா உங்களுடைய ஸ்தானாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, மற்ற ராசி மாதிரி இல்ல. ஸோ உங்களுடைய சகோதர உறவு பாதிக்காது. ஆனா சின்ன கருத்து வேறுபாடோ மோதல்களோ அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுப பிரிவா கூட இருக்கலாம். சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும், ஸோ அந்த டைம்ல மட்டும் மனசு ஒரு நிலையில இருக்காது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ல வந்து சந்திரன் மறைகிறது. தெரியாதவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு இது நான் கொடுத்துட்றேன். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரனால மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது, முடிவெடுக்க முடியாது, குழப்பமா இருக்கும். இதெல்லாம் சந்திராஷ்டமம்ல நடக்கும். அந்த அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. மற்றபடி வந்து செப்டம்பர் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. சூரியன் தன்னம்பிக்கை, தலைமை பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன் ஆட்சி ஆகிறதுனால முயற்சி மூலமா உங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க முயற்சி பண்றது கண்டிப்பா சக்சஸ்ல தான் போய் முடியும். லீடர்ஷிப்பு, அப்ரிசியேஷன், ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். சூரியன் ஆட்சி ஆகிறதுனால முயற்சிகள் பலிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும். இளைய சகோதரன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், உதவி கிடைக்கும். இளைய சகோதர உறவு உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம். இருந்தா கூட நல்ல விஷயங்கள் அப்படின்னு இருந்தா கெடு பலன்களும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். சகோதர காரகனான செவ்வாய் அப்படி சொன்னீங்க இப்ப இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயுடைய காரகத்துவமான சகோதர உறவு கெடும் சனியுடைய பார்வையினால. இன்னும் புரியாத பய உணர்வு இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வீடியோவாகவும் இருக்கு, கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.